டேய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. எலே ஜிஞ்சா பாவத்தாரடி. ஆமா. எலே உன் அப்பா அங்க காட்டுல கடந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உன்னை படிக்க வச்சா நீ புகை இழுத்துட்டு திரியிறியா? இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் யாரா இது? வேற யாரா இருப்பான்? என் அப்பனோட கஸ்டமரா தான் இருப்பான். உன் அப்பா பிசினஸ் பண்றாரா? அத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா? அந்த நாய் என்ன டாமினோஸ் பிரான்சைஸ் எடுத்து நடத்துறான் வெளியே சொல்லிட்டு திரியறதுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் லீவ்ல பிளாக்ல சரக்கு வித்துட்டு திரியறான்டா. இப்ப அந்த கதையெல்லாம் உனக்கு தேவையாடா? தாய புகை இழுக்கிறியா? புகை இருடா உன் கொப்ப கிட்ட மாட்டி விட்டுற. யோ ஒரு நிமிஷம். எதடா? டேய் சோமு கொஞ்சம் இப்படிக்காவா. என்னத்துக்குடா? இதையும் போய் சொல்ல. டேய் ஹட்டோரி, இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுடா. பாவண்டா அவன். அண்ணா ஒரு கட்டு பீடி குடுண்ணா. என்னடா எதையோ யோசிச்சுட்டு இருக்க? டீ குடிக்கலான்னு கடைக்கு போன ஒரு சின்ன பையன் கேவலமா பேசிட்டாடா. எதை கேவலமா பேசிட்டாடா? எவன் மட்டும் சொல்லுடாடா, அவரை கட்ட துண்டமா வெட்டி போட்டுடுற. டேய் ஏன்டா அடிச்ச? டாய என்ன கேவலமா பேசுறதே ஓ பையதாண்டா. அதுக்கு என்ன ஏன்டா அடிச்ச? நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா அந்த நாய் என்கிட்ட இப்படி பேசிருப்பாடா. அந்த நாய் என்கிட்டயே அப்படிதான்டா பேசுவா. அது கூட பரவாயில்லடா, பீடியை இழுத்து புகைய மூச்சிலே விட்டுறாடா. மூச்சில மட்டும்தான் விட்டான்னு சந்தோஷப்படுறா. அந்த நாய் என்ன பார்த்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் யார் காதுக்குள்ள விட்ட மாதிரி இருக்குதுடா. எனக்கு வர்ற கோவத்துக்கு அடா அடா சின்ன பையன்டா, தெரியாம பட்டா, அவனை மன்னிச்சுடா. என்ன கேவலமா பேசுற எந்த நாயையும் நான் உயிரோட விட்டதில்ல. அந்த நாய நடு காட்டுல ஓட விட்டு சுடல அப்படிலாம் சொல்லாதடா. வாடா நாய. டேய் ஹட்டோரி, அங்க பாரு, உன் அப்பன மாதிரி தெரியுதுடா. லைட்னிங் வேகமா செயல்படுற நிஞ்சா டெக்னிக். டிக் டிக். என்னடா இது? இது மட்டுமாடா பண்றான்? கட்டிங் போடுறதுக்கு என் பாக்கெட்ல இருந்து காசு ஆட்டை போடுறான்டா. டேய் என்னடா பண்ற? அட்டாரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு தூக்கிட்ட. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டேய் வெளியே வச்சு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுடா. நான் அப்படா. ஆனா நீ பண்றதெல்லாம் அப்படி இல்லையாடா? நீ பண்றதுல மட்டும் நல்லாவாடா இருக்குது. நான் என்னடா பண்ண? எனக்கு தெரியக்கூடாதுன்னு வீட்டுல காசை மறைச்சு வைக்கிறல்ல, அது மட்டும் எட்டாதுடா. டேய் அது ஸ்கூல் ஃபீஸ் அடைக்க சேர்த்து வச்ச காசுடா. பாத்தியா இந்த நாயை என்னடா பண்ணலாம்? எதுக்கோ நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்த்து நடங்க. ஏன் அங்கிள், ட்ரைனேஜ் மூடி எதுவும் ஓபன் பண்ணி போட்டிருக்கானுங்களா? டேய் அந்த புதுசாமி உங்க ரெண்டு பேர் தலையை எடுக்க தேடிக்கிட்டு இருக்கா. யோ என்ன எதுக்கா தேடுறான்? ஓமான் தானே அவன் மூஞ்சில புகைய விட்டான், நானா விட்டேன்? உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவ ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவ பேச்ச அவனே கேட்க மாட்டா. அவ்வளவு மோசமானவனா அவன்? இல்ல, அவனுக்கு ஒரு காது கேட்காது. அதான் அவ பேசுறது அவனுக்கே கேட்காது. யோ நைனா எங்கயா போற? பொங்கல் லீவ் வருதுல்ல, சரக்கு வாங்கி வைக்க வேடாமாடா. என்னடா மெதுவா ஏத்திட்டு இருக்கீங்க? ஃபாஸ்டா ஏத்துக்கடா. இப்படிதான் ஏத்த முடியும், உன் இஷ்டத்துக்குலாம் ஏத்த முடியாது. என்னடா சொன்ன? நாய சும்மாறா, நீ வாயை விட்டு விட்டு தான்டா இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆனா நீங்க போங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். டேய் இந்த நாய்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்கடா. இதுக்கு மேல என்னால முடியாதுடா ஹட்டோரி. நாய மரத்தை ஏத்த சொன்னா இங்க ஃபிகரை பார்த்து விசில் அடிச்சிட்டு இருக்கியாடா? டேய் அவன் ஏன் ஆளுடா? எதிர்பார்க்கல, மேல இருந்து குதிப்பாடு எதிர்பார்க்கல. அப்புறம் நான் என்ன டெய்லி வேலை எடுத்து எவனாவது குதிப்பாடு எதிர்பார்த்துட்டாடா இருக்கேன். என்னடா தூத்துக்குள்ள இருக்க எப்படி இங்க இருக்க வச்சுக்கிறியா? என்ன டிரான்ஸ்பர் கொடுத்து அனுப்பிட்டாருங்களா? ஓகே எடுத்த உடனே போயிட்டா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? டேய் அந்த கிரேடிக்கு சொல்லியிருந்தேன்ல, அதை கேன்சல் பண்ணிடு. சார் என் லாரி ஒன்று புதக்குழியில மாட்டிடுச்சு, நீ அடிச்சு ரோட்ல ஏத்திடுறியா? லாரி கரண்டுமா? திருநெல்வேலில இருந்து தூத்துக்குள்ள இருந்து ஊருக்காரங்க 1000 பேர் லாரி கரண்டுமா? இப்ப வாடா சார்,
அடுத்த மாசம் மினிஸ்டர் கட்சி மீட்டிங் நடக்குது, ஆளு வேணும்னு சொல்லியிருந்தாரு. அப்ப சொல்றேன், அப்ப இறக்குங்க. உங்க நம்பரை கொடுங்க சார். இங்க ஒரு 10 ட்ரெயின் வருது. ட்ரெயினுக்கு 100 பேத்து நாளைக்கு கிளம்புவோம். யோ, இப்பதானையா சொன்னேன், அடுத்த மாசம் போதும். இப்ப எதிர்கட்சி கூட்டம் நடத்துறாருங்க, அவங்க கிட்ட ஆடா கேட்டு பாரு. நான் நினைச்சேனா 10 நிமிஷத்துல உன்ன வேலையை விட்டு தூக்க முடியும். தூக்கு அதாவது இறக்கு வேணும். அப்ப நீ போலீஸ் வேலையை புடிச்சு சேரலையா? வீட்டுல ஏதாவது போர்ஸ் பண்ணாங்களாடா? என்னடா செஞ்சிருக்கு? ஷின்சோ, நைனா வந்துட்டார் போல இருக்குதே, போய் பாரு. அண்ணா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்கண்ணா. காசு இல்லைன்னு சொல்லி அனுப்புடா. காசு இல்லைங்க. டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா, தல்றா. டேய் ஹட்டோரி, என்னடா பண்ணிட்டு இருக்க? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அடா பாவி, உன் கூட தானடா நானும் சுத்திட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றேன்னு சொல்லியிருந்தா நானும் அப்ளை பண்ணிருப்பேன்ல, ஏன்டா சொல்லல? குரூப் 3 4ஆடா? என்னைக்குடா எக்ஸாமு? வாயை திறந்து சொல்லுடா. நான் ஏன் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்டா. டேய் ஹட்டோரி, பயமா இருக்குடா. ஊர் ஃபுல்லா வீரப்பா ஆளுங்க நம்மள தான்டா தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னடா பண்றது? வேற வழியே இல்லடா மச்சான். என்னடா சொல்ற? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணோம். என்ன சார், பொய் கேஸ்ல எதுவும் ஆஜராகணுமா? எனக்கு வீரப்பட அரெஸ்ட் பண்ணணும். அதுக்காக நீங்க என்கிட்ட ஸ்பையா வேலை பார்க்கணும். நீங்க வேணா அதை இவன் அப்பா கிட்ட சொல்லுங்க சார். அவன் தான் டெய்லி பக்கத்து ஊர்ல என்ன நடக்குது, எதிர்த்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு பாத்துன்னு இருப்பான். வீரப்பனுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். உங்களுக்கு எப்படி சார் அது தெரியும்? ஏன்னா அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது அந்த டீ கல்ல நானும் டீ குடிச்சிட்டு இருந்தேன். தாய, புகை இழுக்கிறியா? புகை இருடா, உங்க அப்பா கிட்ட மாட்டி விடுறேன். யோ, ஒரு நிமிஷம். என்னடா? டேய் சோமு, கொஞ்சம் இப்படிக்கா வா. என்னத்துக்குடா? அப்படின்னா நீங்க அப்பவே அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதானே சார்? சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் அவன் கூட போய் வேலைக்கு சேர்ற மாதிரி சேருங்க. அப்புறம் லொகேஷன் நான் எப்படி இந்த மரத்துல கடத்த எல்லா டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. யோ, அவனே எங்க மேல கொலவரியில இருக்கான். நாங்க எப்படி அவங்க கிட்ட போய் வேலை சேர முடியும்? ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே வந்து நிப்பீங்க? எங்களை மன்னிச்சு வேலைக்கு சேர்த்துப்பீங்களா? இந்த சின்ன வயசுலயே வறுமை உங்களை தொட்டுடுச்சு. அந்த இறைவன் பொல்லாதவன். இறைவன் பொல்லாதவன், அவனுக்கு பல்சர் பீஜமாடா போட முடியும். போங்க, போய் வேலைய பாருங்க. உங்களை போய் கொல்ல நடிச்சுட்டடா. இந்த நாய்களை வேலைக்கு சேர்த்தா பாதி சம்பளம் கொடுத்தா போதும். மக்காத்தாடா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். நான் கண்டதெல்லாம் திங்கிற ஓனா இல்லடா. பொசிச்சா மட்டும் வேட்டையாடி சாப்பிட்ற சிங்கம். நீ வேட்டையாடி திங்கிற சிங்கமோ இல்ல பெண் சிங்க வேட்டையானது புடிங்கி திங்கிற சிங்கமோ? அதெல்லாம் நான் இப்ப கேட்டனாடா. எதிர்பார்க்கல. தனியா ரெண்டு பிடிப்பட எதிர்பார்க்கல. நீ தனியா இருந்து பூச்சா 4 பேர் முன்னாடி சேர்ந்து பூச்சா இறங்கினடா. நான் மறுக்கிட்டே சொல்லலாம். யாரும்